கைதானால் ஒருவர் தியாகி ஆகிடுவார். அதனால தான் பிஜேபியும் ரொம்ப வேகமாக போய் யாரையும் கைது பண்ணுறதில்லை. ஏன்னா மக்கள் டெல்லியில் இருந்த காங்கிரஸுடைய திரு ராகுல் காந்திக்கு நெருக்கமான சிலரோடு கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை தாண்டி கடைசியில் டேராடூன் போயிருக்கார். அங்கே ஒரு பாஸ்கெட் பால் போட்டியில் பிஜேபியுடைய அந்த உள்ளூர் சீஃப் மினிஸ்டரோடு சேர்ந்து போட்டியில் கலந்துக்கிறாருன்னு வருது. ஸோ ரெண்டு காங்கிரஸோடையும் ஒரு சைடில் தொடர்பில் இருக்கார், ஒரு சைடில் இதோடையும் இருக்கார். ஆனால் பிஜேபி ஒரு லெவலுக்கு மேலே இவங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுறதா இல்லை. அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசியிருக்கார், ஆறுதல் மற்றும் இது பண்ணதுன்னு வரைக்கும் உண்மை. இதை தாண்டி ரெண்டு பேர் ரூமில் பேசினதை வெளியிலேருந்து நம்ம என்ன வேணால் கெஸ் பண்ணுறதான். இதை தாண்டி 15 நிமிஷம் தாய்லாந்தில் இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் விஜயோடு பேசியிருக்காருன்னு வருது. என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இவர் விஜயோடு சேரலாம் என்று முயற்சிட்டு இருக்காங்க. இப்போது இன்றைய சூழ்நிலையில் விஜயும் திரு ராகுல் காந்தியும் ஒன்று விட்டால் கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ராகுல் காந்தி 60-40 என்ற வீதத்தில் விஜயோடு சேரலாம் என்ற மனநிலையில் இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா பீகாரில், அதனால இந்த முறை காங்கிரஸோடு விஜய் சென்றால் திமுக 3வது இடம் தள்ளப்படக்கூடும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ரேவந்த் ரெட்டியை வச்சு மீட்டிங் போட்டார். நேற்றுக்கு சித்தராமையாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் பிறந்த நாள்னு. அவர் வெளியில் வரலங்கிறது ஒரு குற்றம்னு சொன்னால், மெட்ராஸில் 12 லட்சம் 15 லட்சம் பேர் கூடின மீட்டிங்கில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மெட்ராஸ் போலீஸ் எல்லாரும் தனி வழியில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. 5 பேர் ஸ்பாட்லேயே செத்துருக்காங்க. 150 பேருக்கு மேலே 400 பேர் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதுக்கு விசாரணையும் போடலை. என்ன ஒன்றே இவங்க தலைமறைவு அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல்களும் மெயின்லைன் சேனல்களும் போடுறதுனால அதனால இவங்களை இப்போ பிடிக்கலாம். அதாவது எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், அதாவது ஏன் ஒருவரை விசாரணை நேரத்தில் அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க சாட்சியை கலைச்சிருவாங்க, அவங்க பவர்ஃபுல் பர்சன், அதுக்காக சாட்சிகள் பயப்படுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். புஷி ஆனந்த் எங்கே தான் சார் இருக்காரு? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. எங்கே இருக்காரு என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ரெண்டாவது ஒரு விஷயம் ஒரு மீம்ஸில் போட்டிருந்தாங்க, மனுஷன் சுற்றி வேலை பார்த்துட்டு இருந்தவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்படும். அது உண்மைதான். இப்போ சம்பவம் நடந்ததுலேருந்து எங்கே இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலுமே கிடைக்கல. காவல்துறையினர்லேருந்து கேள்விப்பட்ட ஒரு தகவல், ஒரு ஃபோனை நம்பிக்கையான நபர்களிடம் கொடுத்து விட்டு எங்கே இருக்காரு அப்படிங்கிற மட்டும் ஒரு தகவல் வந்தது. எங்கே இருக்காரு, என்ன ஆச்சு? இல்லை, எனக்கு செய்தி பாண்டிச்சேரியில் தான் இருக்காரு, ஒன்றும் இல்லை. பட் அரெஸ்ட் ஆகுமாங்கிற பயம் இருக்கிறது. அதுக்காக ஹைகோர்ட்டில் பெயில் அரெஸ்ட் ஆனால் என்ன ஆகும் சார்? அரெஸ்ட் ஆனால் 2 நாள் 4 நாள் பெயில். அதுக்கு மேலே பெரிதாக இந்த மாதிரி வழக்கில் வராது. அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 7 வருடத்திற்கு அதிகமாக தண்டனை பெறும் பிரிவுகளை போட்டால் தான் உங்களுக்கு ஒருத்தரை அரெஸ்டே பண்ணணும்னு இருக்குது. என்ன ஒன்றே இவங்க தலைமறைவு அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல்களும் மெயின்லைன் சேனல்களும் போடுறதுனால அதனால இவங்களை இப்போ பிடிக்கலாம். அதாவது எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், அதாவது ஏன் ஒருவரை விசாரணை நேரத்தில் அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்க சாட்சியை கலைச்சிருவாங்க, அவங்க பவர்ஃபுல் பர்சன், அதுக்காக சாட்சிகள் பயப்படுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை. அத்தனையுமே லைவ் ஆகியிருக்கு. இன்னும் எத்தனை வீடியோ வெளியில் வர வேண்டியது இருக்குங்கிறது தான் விஷயமே தவிர அன்னைக்கு பல்வேறு சேனல்கள் லைவில் தான் ஓட்டியிருக்காங்க. எனவே சாட்சியை கலைக்கிற நேரத்தில் அவங்க இல்லை. ஸோ அரெஸ்ட் தேவையில்லை. இன்னொன்று, இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆரில் போட்டப்பட்ட விதத்திலேயே சில பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா இன்ஸ்பெக்டரே எடுத்து தனக்கே அட்ரஸ் பண்ணி போட்டிருக்காரு. பட் அதை தாண்டி உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறது கொலை செய்யும் முயற்சின்னு போடல. அதாவது அந்த மாதிரி இருந்தால் தான் அரெஸ்ட்டில் வரும். தவறான விதத்தில் போய் இப்படி ஒரு இதுக்கு காரணமாக அமைந்து விட்டார்கள் தான் இருக்குது. ஸோ இது அரெஸ்ட்டில் வருமாங்கிறது சந்தேகம். சதி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் அரெஸ்ட் பண்ணினால் இப்போ இந்த நேரத்தில் கோர்ட்டு விடுமுறையில் இருக்குது. அப்படி உச்சநீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டால் தசரா ஹாலிடேஸில் இருக்குது. வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணால் திருப்பி திங்கக்கிழமை தான் கூடும். ஸோ ஒரு 4 நாள் உள்ளே வச்சு பழி வாங்கிறதுங்கிற மாதிரி ஆகும். ஆனால் திமுக ஆங்கிளில் எப்பயுமே ஒருவரை அரெஸ்ட் செய்தால் அவர் தியாகி ஆகி விடுவார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் அங்கே கர்நாடகா கோர்ட்டில் தீர்ப்பு கைதாகி ஒரு மாதமோ 2 மாதமோ இருந்து உயர்நீதிமன்ற அப்பீலில் தான் அவங்க திருப்பி விடுதலை ஆனார்கள். உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் அவங்க டெட். அதனால் அவங்க பேரில் அது அப்ளிகபிள் ஆகாது. ஆனால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் 2015 அவர் 3 மாதம் ஜெயிலில் இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லி 2016 தேர்தலில் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 3 மாதமே போதும்னாங்க. சட்டப்படி அவங்க 4 வருஷம் உள்ளே இருந்திருக்கணும், 100 கோடி பெனல்ட்டி எல்லாம் கட்டியிருக்கணும். எதையும்
எல்லாத்தையுமே தவிர அவங்க சொத்துக்களையும் முடக்கியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவங்க வெளியில் இது அந்த மக்கள் அவங்கள மன்னிச்சிட்டாங்க. ஸோ கைதானால் ஒருவர் தியாகி ஆகிடுவார். அதனால தான் பிஜேபியும் ரொம்ப வேகமாக போய் யாரையும் கைது பண்ணுறதில்லை. ஏன்னா மக்கள் நம்ம கமெண்ட்டில் போனீங்கன்னா அனுதாபமாக மாறிடும். பட் இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, தலைமறைவு என்று போலீஸ் ரெக்கார்டில் இருந்தால், அவங்களுடைய போலீஸுடைய இதுலேயே இல்லை அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அதை காரணம் காட்டி இவங்க அரெஸ்ட்டுக்கு கோரலாம். ஏன்னா இப்போ ஆதவ் அர்ஜுனாவை இதில் நேம் பண்ணலை. அந்த எஃப்ஐஆரில் 4 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஈரோட்டு மாவட்ட செயலாளர் அவர் கைது பண்ணியிருக்காங்க. மீதி 3 பேரில் 2 பேர் தலைமறைவுன்னு ஓடப்படுகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுன் பேரை சேர்க்கலை. பட் விசாரணை போது கரூர் நீதிமன்றத்தில் நாங்கள் ஃபோன் பண்ணி இங்கே அது எக்கச்சக்கமாக கூட்டம் சேர்ந்துருச்சு, அந்த இடத்துக்கு வர வேண்டான்னு சொன்னப்போ அவர் மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நிமிஷத்துலையும் ஆதவ் அர்ஜுனாவை பண்ண முடியும். அதனால தான் அவர் டெல்லிக்கு போயிருக்கார். இங்கேருந்து போனப்பவே ஒரு சின்ன லீகல் டீமை கூட்டிகிட்டு போனார். 5 பேர் கொண்ட லீகல் டீம் கூட்டிகிட்டு போனார். அதை தாண்டி அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரை பண்ணார். அதாவது ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் பாண்டேவியே நான் தான் திரு சபரீசனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு முன்னாடி ஒரு தடவை பேட்டியில் சொல்லியிருக்கார். அவருக்கு வைடு கான்டாக்ட்ஸ் உண்டு. அவர் இந்திய பாஸ்கெட் பால் சம்மேளனத்தின் தலைவராகவும் இருப்பவர். ஸோ அதனால அங்கே அவர் முகுல் ரோத்தகி உட்பட பல பேரை சந்திக்க முயற்சி செய்தார். பெரும்பாலானவர்கள் டெல்லியில் இல்லை. கபில் சிபலை பார்த்து ஒரு அரை மணி நேரம் தனியாக பேசியுள்ளான்னு இருக்காங்க. இதை தாண்டி டெல்லியில் இருந்த காங்கிரஸுடைய திரு ராகுல் காந்திக்கு நெருக்கமான சிலரோடு கூட்டணி தொடர்பாகவும் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை தாண்டி கடைசியில் டேராடூன் போயிருக்கார். அங்கே ஒரு பாஸ்கெட் பால் போட்டியில் பிஜேபியுடைய அந்த உள்ளூர் சீஃப் மினிஸ்டரோடு சேர்ந்து போட்டியில் கலந்துக்கிறாருன்னு வருது. ஸோ 2 காங்கிரஸோடையும் ஒரு சைடில் தொடர்பில் இருக்கார், ஒரு சைடில் இதோடையும் இருக்கார். ஆனால் பிஜேபி ஒரு லெவலுக்கு மேலே இவங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணுறதா இல்லை. ஒரு பிரபல யூடியூபர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அமித்ஷா விஜய் பேசியிருக்காங்க. அமித்ஷா என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தகவல் உண்மையான தகவலா? இல்லை, அமித்ஷா ஃபோன் பண்ணி பேசியிருக்கார், ஆறுதல் மற்றும் இது பண்ணதுன்னு வரைக்கும் உண்மை. இதை தாண்டி 2 பேர் ரூமில் பேசினதை வெளியிலேருந்து நம்ம என்ன வேணால் கெஸ் பண்ணுறதா. இதை தாண்டி 15 நிமிஷம் தாய்லாந்தில் இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் விஜயோடு பேசியிருக்காருன்னு வருது. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்துச்சு. ஸோ இப்போ விஜயோடு கூட்டணி சேரலாம் என்பது கேரளா ராகுல் காந்தி தினமும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்தியாவில் இருந்தாலோ அல்லது ஃபோனில் 10 நிமிஷம் பேசக்கூடிய 2 நபர்கள்னு எடுத்தால் திரு ஜெயராம் ரமேஷ் மற்றும் கேசி வேணுகோபால். இந்த முறை கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிச்சால் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கேசி வேணுகோபால் இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அவங்க 2 பேருமே விஜயோடு கூட்டணி சேரணுங்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டிலிருந்து திரு மாணிக் தாக்கூர் மற்றும் ஜோதிமணி 2 பேரும் சொல்கிறாங்க. ஸோ அழகிரி அவர்களும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்களும் இதை எடுத்துக்கிறாங்க. யாரெல்லாம் திமுகவின் கொத்தடிமையாக காங்கிரஸை இந்த பிரிவு அப்படின்னு திமுகவின் இந்த பிரிவு அப்படின்னு மாற்றிக்கிட்டு இருக்காரோ, காங்கிரஸ் பிரிவுன்னு அந்த செல்வ பெருந்தையை எதிர்ப்பதற்கு இது ஒரு டூலாக டெல்லியில் போய் நம்ம விஜயோட போனால் வாய்ப்பு இருக்கிறது. அவங்க சொல்கிறது 2 காரணம். எப்பொழுதெல்லாம் திமுகவிற்கு ஒரு 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு அதன் பிறகு மீண்டும் கூட்டணி வச்சப்பெல்லாம் திமுக போட்டி போடுற இடத்துல 20 சீட்டுக்கு ஒரு சீட்டு 10 சீட்டுக்கு ஒரு சீட்டில் ஜெயிக்கிறாங்க. 150 சீட்டில் இருந்து 30 சீட்டில் 60 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா காங்கிரஸ் 40-50 சீட்லேருந்து 5 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நமக்கு அடி பலமாக விழுகிறது. 2011 5 சீட்டில் தான் ஜெயிச்சாங்க. அதில் 3 இதில் கன்னியாகுமரியில் 2 திருநெல்வேலி. ஸோ இந்த பக்கம் எங்கேயுமே ஜெயிக்கலை. ஸோ நமக்குத்தான் இப்பொழுது தொடர்ந்தால் அடி விழும். ஸோ 40 சீட்டு 30 சீட்டு போன முறை 25லேருந்து இந்த முறை 30-40 கொண்டு போனால் கூட அடி நமக்கு 4-5 கூட கிடைக்காது. அதுக்கு 65லேருந்து 90 சீட் என்று நம்ம பேரம் 90ல் ஆரம்பித்து 65ல் முடித்தால் நமக்கு 10லேருந்து 20 சீட் ஜெயிக்கலாம். கேரளாவையும் அங்கே ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கூட்டணி பேசப்படுகிறது. இத்தோடு இன்னொரு பலம் திமுக மற்றும் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் தான் அங்கே தேசிய கட்சி தான் என்றைக்குமே ஜெயிச்சு கொண்டு இருக்கும். கடந்த 2 முறையாக இவர் என்ஆர் காங்கிரஸ்னா அவர் தேசியவாதம் தான் பேசுகிறார், திராவிடம் பேசாமல். அது கூட போன முறை பிஜேபியோட கூட்டணியால் தான் இப்போ இருக்கார். இப்போ இந்த முறை பிஜேபி தானே தனியாக ஜெயிக்கும் அளவிற்கு அதிக சீட்டில் நிற்கணும்னு இப்போ இது பண்ணுறாங்க. அவருக்கு மறைமுகமாக மார்ட்டினுடைய மகன் ஜோ சார்லஸும் மார்ட்டினும் இன்னொரு கட்சி வச்சுக்கிட்டு அவர் பிஜேபி கூட்டணியில் எனக்கு
காமராஜ் நகர் தொகுதி வேணும்னே கேட்டிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் பாண்டிச்சேரி திமுக நாங்கள் 20 சீட்டில் நிற்கணும்னு அங்கே உள்ளூரில் அறிக்கை விட்டுருக்காங்க. பாண்டிச்சேரி காங்கிரஸ் கட்சியும் 20 சீட்டில் நிற்கணும். ஸோ இப்போ என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு இவர் விஜயோடு சேரலாம் என்று முயற்சிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைய சூழ்நிலையில் விஜயும் ராகுல் காந்தியும் ஒன்று விட்டால் கீழே இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ராகுல் காந்தி 60-40 என்ற வீதத்தில் விஜயோடு சேரலாம் என்ற மனநிலையில் இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, பீகாரில் போன முறை 70 சீட்டு கேட்டு வாங்கி இவங்க 12 சீட்டில் தான் ஜெயிச்சாங்க. அப்போ சிதம்பரமே சொல்லியிருந்தார், நம்மளுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நின்று இருக்கணும், நாம் குறைந்த சீட்டில் நின்று அதையும் வேற இது லல்லு கட்சியின் இவர் நின்று இருந்தால் அவங்க ஆட்சியே பிடிச்சிருக்கலாம் அப்படின்னாங்க. பட் ராகுல் காந்தி இந்த ஓட்சோர் யாத்திரா நதி நடத்திய பிறகாக மீண்டும் 70க்கு மேலே சீட்டு கேட்கணும் என்றிருக்கிறார். இன்னும் இன்றைய வரை அங்கே இவர் லல்லு மகனை முதலமைச்சர் கேண்டிடேட்னு ராகுல் தன்னுடைய வாயால் சொல்லவில்லை. ஸோ அங்கே இண்டி கூட்டணி உடையும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை ஃபைனலைஸ் பண்ண பிறகு விஜயோடு கூட்டணி சேரலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சென்ற முறை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரபல யூடியூபர் தன்னுடைய மச்சான் சசிகாந்த் செந்திலையும் சுனில் குணலையும் வச்சுட்டு காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறேன், பிஜேபிட்டு உடச்சிக்கங்கன்னு சொல்லி அதிமுகவை கெடுத்து 2024 தோக்கடித்ததும். அதனால இந்த முறை காங்கிரஸோடு விஜய் சென்றால் திமுக 3வது இடம் தள்ளப்படக்கூடும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ரேவந்த் ரெட்டியை வச்சு மீட்டிங் போட்டார். நேற்றுக்கு சித்தராமையாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கார் பிறந்த நாள்னு. ஸோ ஸ்டாலின் இந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் போராடிக்கிட்டு இருக்காரு. 40 சீட்டு வரைக்கும் கொடுக்கலான்னு ஏற்கனவே காங்கிரஸுக்கு என்று திமுக சைட்ல இருந்து ஒரு சில இதெல்லாம் சிக்னல்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் சார் விஜய் இன்னும் அமைதியாகவே இருக்காரு, எதுவுமே பேசலை? அந்த ஒரு வீடியோ வந்தது, அதற்கப்புறம் எதுவுமே பேசலை, ஒரு அமைதியாகவே இருக்காங்க. நிர்வாகிகளும் எதுவும் வெளியில் வரல. சார் அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சா? 1.5 வருஷம். 2வது வருஷம் ஆண்டு விழா நடந்தது. இது வரைக்கும் மொத்தம் 1 பனையூரில் கூப்பிட்டு இல்லை, இது பேச வேண்டிய நேரம் இல்லை. பேசினாலும் நீங்கள் என்ன பேசினாலும் அதை தப்பாக தான் நம்ம ஆளுங்க டீகோட் பண்ண போகிறாங்க. ஏன்னா 270 பேர் முன்னாள் நீதிபதி தொடங்கி பல முக்கிய எழுத்தாளர், நானே மதிக்கக்கூடிய பல எழுத்தாளர்கள் கையெழுத்து போடுறாங்கன்னா, ஏன்னா அவர் வெளியில் வரலங்கிறது ஒரு குற்றம்னு சொன்னால், மெட்ராஸில் 12 லட்சம் 15 லட்சம் பேர் கூடின மீட்டிங்கில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மெட்ராஸ் போலீஸ் எல்லாரும் தனி வழியில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. 5 பேர் ஸ்பாட்லேயே செத்துருக்காங்க. 150 பேருக்கு மேலே 400 பேர் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அதுக்கு விசாரணையும் போடலை. வேங்கை வயலுக்கு இது வரைக்கும் இது யாரும் போகல. அதுக்கு அடுத்தது இதில் கள்ளக்குறிச்சிக்கு முதலமைச்சர் போகலை. இது மாதிரி எத்தனை வழக்கு? நீங்கள் ஒருவரை குற்றம் சாட்டினா எல்லாரையும் காட்டணும். இப்போ அண்ணா பல்கலைக்கழக இதில் பற்றி எதாவது பேசினாங்களா வெளியில்? அப்புறம் சட்டசபையில் தான் பேசினாங்க. ஒரு ஊடகவியலாளர் வீட்டில் போய் இது கொட்டப்பட்டது, அதை பற்றி யாரும் பேசலை. இன்னைக்கும் ஒரு ஊடகவியலாளர் அவரை விசில் ப்ளோயர் என்று ஹைகோர்ட் சொல்லப்பட்டவர் இன்னைக்கும் கைதாகி உள்ளே இருக்கிறார். திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செஞ்சு ஹாஸ்பிட்டலில், அதாவது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவருடைய ஹார்ட் பீட் சரியா இல்லை அப்படின்னு ஸ்டான்லிக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அழுத்தம் கொடுத்து அவரை ஜெயிலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் அவர் மீது ரிமாண்ட் செய்யப்படலை. இன்னொரு அரசியல்வாதி நம்ம சேனல்லையும் பேசுகிற ஏர்போர்ட் மூர்த்தியையும் ரிமாண்ட் செய்ய முடியாது, நீங்கள் செய்யும் வழக்கில் சாரம் இல்லைன்னு குண்டர் சட்டம் போட்டு உள்ளே வச்சிருக்காங்க. ஸோ இந்த தமிழக அரசு, திமுக அரசுங்கிறது அரச பயங்கரவாதமாக தன்னை விமர்சிப்பவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற பார்வை நடுநிலையாளருக்கு இருக்கணும். ஆனால் விஜய் பேரில் மாத்திரம் அறிக்கை விடுறாங்கன்னால் இன்றைக்கு திமுக கார்னர் செய்யப்பட்டு விட்டது. அதனால திமுக திராவிடம் என்பது தமிழர் விரோத வெங்காயம். அதை உரிச்சிங்கன்னா உரிக்க ஒன்றுமில்லாமல் போகும். அதுங்க நடுவில் இருக்கிற மீடியாக்காரங்களை வச்சுக்கிட்டோம் திருப்பி மிகப்பெரிய அளவில். ஸோ அவர் என்ன பேசினாலும் அவர் அதில் வருத்தமே தெரிவிக்கல. கரூரில் மட்டும் இப்படி நடந்தது அப்படின்லாம் பேசின ஒரு வார்த்தையும் அவர் ஒன்றே தான் சொல்லிட்டார், என் மீது நடவடிக்கை எடுங்கள், என் கட்சிக்காரர்கள் மீது. அதை விட ஒரு பொறுப்பாக பண்ண முடியாது. ஒன்று தன்னுடைய கட்சிக்காரர்களை வச்சு அந்த 20 லட்சம் நான் கொடுக்குறேங்கிறத அதை ஏதாவது செஞ்சுருக்காரான்னு தெரில. ஏன்னா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்கார், நான் கலெக்டரை கேட்டேன், அந்த 41-41 பேருடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து 41 பேர் அட்ரஸையும் கொடுத்தாங்கன்னு நாங்கள் வீட்டுக்கு போய் சந்திச்சுட்டு அக்கௌண்ட்டில் அந்த 20 மத்திய அமைச்சருடைய மோடி சொன்ன அந்த 2 லட்சமும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னு. ஸோ அவங்க அட்ரஸ் இவங்க ஈஸியாக எடுத்துருக்க முடியும். அதை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி
விஜய் ஒரு இடத்துக்கு வந்தால் கூட்டம் சேர்கிறதுங்கிறது இதுக்கப்புறமுமா சார் எப்பயுமே நான் தான் சொல்லிட்டேன், கிங்காங் தாரா சிங்கு கூட கூட்டம் வந்தது என்று கேசி ஆர்சிபி இதுலேயும் நடந்திருக்கு. ஸோ மக்களிடம் ஒழுங்கு இல்லைன்னா அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால அவர் வெளியில வர்றது கஷ்டம். என்ன பேசினாலும் நீங்க தப்பா தான் டீகோட் பண்ணுவீங்க. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதுதான் இன்னொரு பிரச்சனை. விஜய் எக்ஸப்டிங் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்தை தவிர இன்னும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்னு எத்தனை பேரை நீங்கள் காட்ட முடியும்? அவருடைய மீட்டிங்கில் அவர் பக்கத்தில் கூட உட்கார்ந்துக்கிட்டு, அவர் கட்சி மீட்டிங்கில் எங்கேயும் பக்கத்தில் கூட உட்கார வைக்கப்படவில்லை. ஏன்னா தன்னை ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஓட்டு அப்படின்னு அவர் சிந்தனையில் இருக்கிறார். நேற்றுக்கு பார்த்தா திருப்பி ஒரு பழைய வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்காங்க. விஜய் டிவி சார்பாக அவருடைய சிவகாசி படம் அப்போ ஒரு விஜய் டிவி சார்பாக அந்த ஊரில் அவரை ஒரு மாட்டு வண்டி மாதிரி வண்டியில் நிற்க வச்சுட்டு நடத்திட்டு போகிறாங்க. அவர் கொடுத்துருக்கிற பேட்டியில் என்ன ஊரில் மக்கள் 2 பக்கமும் 1000 பேர் இருந்துட்டு வரவேற்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை எடுத்து வைரல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி விஜய் எது பேசினாலுமே வைரல் செய்வது, அதில் குற்றம் காணுவது அப்படிங்கிற நோக்கில் திமுக இருக்கும் பொழுது அவர் ஒதுங்கி இருப்பது நல்லது. அதனால அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அதில் அந்த வார்த்தை இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவரால் முடிந்த உதவியை வேகமாக செய்யணும். இப்போ அந்த கபில் சிபலுக்கும் ஆதவுக்கும் ஒரு மீட்டிங் வந்து நடந்தது இல்லையா? அந்த மீட்டிங் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? இல்லை, அது முழுக்க முழுக்க கைது என்று வந்தால் இல்லை நீதிமன்றத்தில், அதாவது இன்னைக்கு நீதிமன்றமே போனீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீ எதிர் தரப்பு வக்கீல் முகத்திற்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறது. ஸோ தனக்கு முக்கியமான வக்கீல்கள் வேண்டும் என்பது தான். ஏன்னா என்ன பாயிண்ட்டுங்கிறத விட என்ன சொல்கிறார் இந்தந்த கேஸ்லாவை கோட் பண்ணால் கூட நீதிபதி கேட்கறதுக்கு டைம் கொடுக்கணும்னா ஒரு பெரிய நீதிபதியை வழக்கறிஞரை வச்சாகணும். அதனால தனக்கு கபில் சிபலை வைக்கணும் அல்லது வேறு முக்கியமான அப்படி தான் இருக்குமே தவிர வழக்கில் வந்து சார் நேற்றுக்கு ரொம்ப அழகாக பேசியிருப்பார். இந்த வழக்கு சிபிஐக்கு தடுக்கப்பட்டதை ஏற்று நான் உச்சநீதிமன்றம் போகிறேன்னு சொன்னவரே மிக அழகாக சொல்லியிருக்கார். அதனால தனக்கு உதவிக்காக போயிருக்கிறார். ஆனால் கபில் சிபலால் கூட்டணிக்கு பெருசாக பண்ண முடியும்னா, கபில் சிபல் அஃபிஷியலாக இப்பொழுது காங்கிரஸ் எம்பி கூட கிடையாது. அவர் சமாஜ்வாதி கட்சியின் சார்பாகத்தான் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அதனால அவர் கபில் சிபலோடு பேசியது இதுக்கு தான். பட் ஆதவ் அர்ஜுனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணிக்குரிய வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். பட் இந்த நேரத்தில் தசரா காலகட்டத்தில் அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, அதனால சந்திக்க பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.